மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்ப அமைதியை குலைத்த மூன்றாம் நபர்கள், இந்த மூன்றாவது நபரின் வருகையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளும் தேவையில்லாத மன காயங்களும், எந்த பக்கம் பார்த்தாலும் துரோகங்கள், இது மட்டுமே தங்க உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடந்து கொண்டு உங்களை தேவையில்லாத கவலைகளுக்கும் தேவையில்லாத கஷ்டங்களுக்கும் இன்னும் தேடி தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் குடும்பஸ்தானத்தில் ராகு கேது போன்ற நிழல் கிரகங்களின் தாக்கங்கள் இருக்கும் பொழுது வீட்டிற்குள் இருக்கும் அமைதியை குலைக்க வெளியாட்கள் நுழைந்திருப்பார்கள். அந்த வெளியாட்களினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையோ அல்லது அண்ணன் தம்பி பாசத்தையோ பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மூன்றாம் நபர் நைஸாக உங்களுடைய குடும்பத்திற்குள் ஊடுருவி உங்களுடைய குடும்பத்தை எப்படியாவது இரண்டாக பிளக்க வேண்டும், இவர்கள் ஒன்றாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, என்னுடைய குடும்பம் மட்டும் பிரிவதற்கு இவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள், ஆனால் இவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கலாம் என்று அப்பாவின் மகன்களை இருக்கக்கூடிய உறவுகளையோ அண்ணன் தம்பி உறவுகளையோ ஏதாவது ஒரு உறவுகளை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்று மூன்றாவது நபர்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து அந்த ஒரு வேலைகளையும் இப்பொழுது செய்து கொண்டும் இருப்பார்கள், அல்லது செய்து முடித்துவிட்டு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அவரோ அல்லது அவளோ பேசக்கூடிய நச்சு வார்த்தைகளும் மூட்டிவிடும் சண்டைகளும் உங்களுடைய குடும்ப அமைதியவை முற்றிலுமாக சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். வெளியாட்களின் பேச்சை கேட்டு உங்களுடைய குடும்பமை இரண்டாக பிளவோரும் சூழ்நிலை வரை உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக சென்றிருக்கும். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு வேதனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. மிதனம் ராசி நேயர்களை 12ஆம் வீடான அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்பட்ட காலத்தில் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் மறக்க முடியாத ஒரு வடுக்களும் அசிங்கங்களும் வேதனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் கிடைத்தது. வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், துரோகங்கள், பண இழப்புகள், உறவுகளின் மரணங்கள் அல்லது ஏமாற்றங்கள் என எல்லாவற்றையும் இதயத்தின் அடியாளத்தில் போட்டு புதைத்துவிட்டு வெளி உலகிற்கு எதுவும் தெரியாதது போல ஒரு போலி புன்னகையோடு நீங்கள் வலம் வந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும் பொழுது அந்த வேதனைகள் உங்களை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்றிருக்கக்கூடிய நாட்கள் உங்களின் சகிப்புத்தன்மையின் உச்சக்கட்ட சான்றாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் மிதனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருந்தது. இது இருந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். அதே போல நீங்கள் நம்பியவர்கள் ஏன் உங்களை காயப்படுத்தி என்று தெரியுமா? நீங்கள் ஒரு மனிதரை நம்பினால் அவரிடம் உங்களுடைய உண்மையான மனதை காட்டுவீங்க. அவங்களுக்கு பொய்யாக இருக்கணும், அவங்களுக்கு துரோகங்கள் செய்யணும், ஏமாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் கிடையாது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் அந்த ஒரு நபராலேயே நீங்க காயப்படுத்தப்பட்டீங்க. ஆனால் அந்த வெளிப்படையான மனதை அவங்க மதிக்காமல் நடந்து கொண்டார்கள். நீங்கள் எது சொன்னாலும் உங்கள் மீது மதிப்பு என்பதையும் உங்களுக்கு மரியாதை என்பதையும் அந்த நபர்கள் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. அவர்கள் உங்களுடைய பலவீனத்தை மட்டுமே தான் பார்த்தார்கள். உங்களுடைய நல்ல குணத்தை அவர்களுக்கு தேவையே இல்லை, அவர்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை. உங்களுடைய நல்ல குணத்தை விட்டுட்டு நீங்கள் எதற்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறீர்கள். உங்களிடம் கண்ணீர் வடித்து பேசினால் உங்களிடம் இருந்து பணத்தையும் சரி சில விஷயங்களையும் கடந்து விடலாம் என்று உங்களுக்கு எதிராக இருந்த நபர்கள் நிச்சயமாக நினைத்திருப்பாங்க. அதனால உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் இதுவரைக்கும் அவர்கள் அறிந்து கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அதைத்தான் இத்தனை நாட்களும் அவர்கள் பயன்படுத்தி கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் என்ன தவறு செய்தேன்? உண்மை என்ன தெரியுமா? நீங்க தவறு செய்யவில்லைங்க, நீங்க உண்மையாகத்தான் இருந்தீர்கள். ஆனால் அவர்கள் அதற்கு தகுதியான ஒரு நபர்கள் கிடையாது. உங்களிடம் பழகுவதற்கு அவர்கள் தகுதியான ஒரு நபர்கள் கிடையாது. அதனாலேயே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். மறக்காம இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்தினால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிலும் முன் யோசனையுடன் நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுக்கு இன்னும்
கோடி நன்மைகளை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் எந்த ஒரு ரூபத்தில் இருந்து வேண்டுமானாலும் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால முடிந்த அளவுக்கு முன்னாடியே நீங்கள் எதையும் யோசித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவசரமான முடிவுகளை கொஞ்சம் தவிர்த்து முன் யோசனையுடன் சில செயல்களை நீங்கள் தொடங்கினால் அது உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கும் நிச்சயமா நல்லதை தேடி கொடுக்கும். வெளியூர் தொடர்பான வர்த்தகத்தில் சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும். எதுவும் தெரியாத ஒரு முதலீட்டிலோ எதுவும் தெரியாத பணம் சம்பந்தமான விஷயங்களிலோ கொஞ்சம் நீங்கள் காத்திருந்து எதையும் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். வெளிப்படையான குணத்தின் மூலம் நல்ல நட்பு வட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. தந்தை வழி உறவினர்கள் ஆதாயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. தவறிய சில ஆவணங்களை நீங்கள் இப்பொழுது அறிந்து கொள்வீங்க. மனதளவில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் உங்களுக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ளேயே தேடி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தடைபட்டு இருந்த நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல மிக முக்கியமான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்தடைந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே கிடைத்து நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையவே மிக தலைகீழாக மாற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது அரசு வேலைக்கான ஆணையாக இருக்கலாம், வெளிநாட்டு விசாவிற்கான ஒப்புதலாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம், அல்லது கோர்ட்டு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக வர வேண்டிய தீர்ப்புகளாகவும் இருக்கலாம். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த செய்தி வராதா, நம் வாழ்வு மாறாதா என்று நீங்கள் எதற்காக காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த சுப செய்தி உங்களுடைய காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். நம்பிக்கையற்ற இருளானது விலகி சுப செய்திகள் ஒளி வீசி உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிடும். உங்களின் வாழ்க்கையில ஒரு புதிய ஒளியை நீங்கள் காணக்கூடிய ஒரு நேரமும் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். மிதுனம் ராசி நேயர்களே, 9 கிரகங்களின் அமைப்பும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு புதிய பிரகாசமான ஒளியை காணப்போகின்ற ஒரு வாழ்க்கையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலமும் சூழ்நிலையும் மனிதர்களும் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாற போறாங்க. நீங்க எந்த பக்கம் கால் எடுத்து வைத்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றிகளை தேடி கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருப்பாங்க. உங்களின் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் பேரதிர்ஷ்டங்களாக உருமாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்கள் வாழ்வின் 2 அத்தியாயங்கள் அனைத்தும் முற்றிலும் முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய பொருட்கால சகாப்தம் இனிமே தொடங்க போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.